குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். என் பேர் பானு. நான் ஒரு கம்ப்யூட்டர் டீச்சர். என்னோட இந்த டிஜிட்டல் பானு சேனல் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டீச்சிங் ஃபீல்டில் இருக்கீங்களா, டீச்சிங்கை உங்கள் ப்ரொஃபஷ்னலாக எடுத்துருக்கிறீங்களா, அப்போது எவ்வளவோ வேக்கன்சிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸில் இருக்குது. ஆனால் நம்ம ஹிந்தி எழுதணும், ஹிந்தி எலிஜிபிலிட்டின்னு சொல்லி பயந்துட்டு அட்டன் பண்ணாமல் இருக்கிறோம். ஸோ அவங்களுக்கான ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் தான் இந்த சேனலில் நான் கொடுக்க போகிறேன். நிறைய அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய ஹிந்தி சேனல்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அதுக்கு நம்மளை நம்ம தயார்படுத்திக்கிற மாட்டோம். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட கைடன்ஸில் கண்டிப்பாக இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு நம்ம எப்படி போகலாம் அந்த மாதிரியான ஒரு கைடன்ஸையும், இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா எந்தெந்த ஸ்கூல்ஸ்னால் கேந்திர வித்யாலயா, அதாவது கேவிஎஸ், என்விஎஸ், இஎம்ஆர்எஸ், கேந்திர வித்யாலயா, நவோதய வித்யாலயா, ஏக்கலைவா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல், இந்த ஸ்கூல்ஸ்லலாம் டீச்சிங்க்கு வேக்கன்சி இருக்குது. ஆனால் நம்ம ஹிந்தி மெயின் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்ளை பண்ணாமல் விட்டுறோம். ஸோ இந்த சேனலில் நான் உங்களுக்கு கைடன்ஸ் பண்ண போகிறேன். என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எப்படி படித்தா நம்ம இந்த எக்ஸாமை கிராக் பண்ணி கண்டிப்பாக ஒரு போஸ்டிங் நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறத இந்த சேனலில் நான் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இந்த சேனலில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் பேப்பரை பொறுத்த வரைக்கும் கேவிஎஸ், என்விஎஸ், ஏஎம்ஆர்எஸ்க்கெலாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது ரீசனிங் எபிலிட்டி, நாலேஜ் ஆஃப் ஐசிடி, சைக்காலஜி, என்இபி 2020, ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் ஹிந்தின்னு பயந்துராதீங்க, நம்ம ரொம்ப டீப்பாக போய் படிக்க போகிறது இல்லை. பேசிக்காக ஓகே. ஹிந்திங்கிறது ஒரு 10 மார்க்குக்கு தான் கேட்பாங்க. ஸோ அந்த 10 மார்க்குக்கு மினிமம் ஒரு 4 ஒரு 5 வாங்குற அளவுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, சரிங்களா? அந்த மாதிரி தான் நம்ம சொல்லித்தர போகிறோம். அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ், இந்த மாதிரியான ஜென்ரல் பேப்பர்ஸ் எல்லாமே தமிழில் நமக்கு புரிகிற மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கண்டிப்பாக தமிழில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஓகே. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கம்ப்யூட்டர் டீச்சர்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதனால பிஜிடி சிஎஸ் அண்ட் டிஜிடி, அதாவது பிஜிடி கம்ப்யூட்டர் டீச்சர் அண்ட் டிஜிடி கம்ப்யூட்டர் டீச்சருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணுவாங்கன்னா, சிலபஸ் எல்லாமே என்சிஆர்டி பேஸ்டாக தான் இருக்கும். ஸோ இந்த 4 புக்கும் பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி புக்ஸ் ஃபார் 11th and 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐபிகே, சரிங்களா? இந்த இதில் இருந்து நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன் தமிழில். ஓகேவா? அதே மாதிரி கம்ப்யூட்டர் டிஜிடிக்கும் பிஜிடிக்கும் ஒரே சிலபஸ் தான். ஒரு 3-4 டாபிக் தான் கொஞ்சம் வேரியேஷனாக இருக்கும் டிஜிடியில். ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு டீச் பண்ண தயாராக இருக்கேன். கிளாஸஸ் வீடியோ நான் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸஸை பார்த்துட்டு உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணி கிளாரிட்டி பண்ண ரெடியாக இருக்கேன். ஓகேவா? ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்கக்கிட்டையும் இந்த சேனலை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.